அண்ணா வாங்க ஸ்டேஜுக்கு போலாம், கேக் கட் பண்ணிடலாம். பவி அண்ணியை கூட்டு வா. அண்ணா வா வா. வாக்கா. இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. என்னண்ணே மலரும் நினைவுகளா? எப்படி ஐடியா? ஏய், ஐடியா என்னோடது. டெக்கரேஷன் பண்ணது மட்டும்தான் நீ. பரவாயில்லையே, நான் கூட உன்னை யூஸ்லெஸ் தான் நினைச்சேன். யூஸ்லெஸ்ஸா? சூப்பரா ஒரு விஷயத்தை பண்ணிருக்க. வெரி குட். தேங்க்யூ. இவர் நம்மளை பாராட்டுறாரா கலாய்க்கிறாரா? சரி சரி வாங்க கேக்கை கட் பண்ணிடுவோம். அது என்ன அக்கா? அதுவா, அன்புல இருக்க ஏ என்னும் கண்மணில இருக்க கே ஏவும் ரெண்டையும் ஒன்னா சேர்த்தா ஆங்கா. அடடே, இது என்ன புதுசா இருக்கு? சார் இதெல்லாம் புதுசு இல்ல சார், ஆல்ரெடி ரொம்ப ஃபேமஸ். சரி கேக்க கட் பண்ணுங்க. சரிங்க சார். ஏய் நினைப்பா, Yes, sir. உனக்கு என்ன இன்னைக்கு பிறந்தநாளா? ஆனிவர்சரிப்பா. ஆஹா, அழகா பொண்டாட்டி கை பிடிச்சி கேக் வெட்டு. இது வேறயா? இந்த ஆள் எதுக்கு இந்த மாதிரி யோசிக்கிறாரு? வெட்டுங்க. கைய பிடிச்சுக்கமா. எப்படிமா? என்ன விடவா போறீங்க? புடி. சார். டேய், அன்பு, முதல்ல பொண்டாட்டி கொடுப்பா. ஓ, அவங்களுக்கு தான் தரணும்ல. மறந்துட்டேன். அண்ணா போட்டோ எடுத்துக்கலாம். ஊட்டு ஊட்டு. அம்மா நீ ஊட்டுமா. ஊட்டி விடுறது ஒரு மாதிரி நல்லதா வந்துச்சு. ஆனா 2 பேர் மூஞ்சிலையும் சந்தோஷம் தான் பத்தல. இன்னும் ஒரே ஒரு தடவை நல்லா சிரிச்சு சந்தோஷமா ஊட்டி விடுங்க. அண்ணி நீங்களும் நல்லா அழகா வெக்க பண்ணும். மாமா நல்லா ஃபீல் பண்ணுங்க. அப்பதான் மாமா போட்டோ நல்லா அழகா வரும். வெக்கப்படு பார்க்கலாம். அப்புறம் இன்னொன்னு. என்னடா என்ன? இதுக்கு மேல கேட்ட சரி சரி, அந்த ஆளுக்காக பாக்குறேன். இதுவே நல்லாதான் இருக்கு. வாங்க எல்லாரும் போய் பிரியாணி சாப்பிடுவோம். வாங்க வாங்க சார், வாங்க, வாங்க, வாங்க வாங்க வாங்க. அன்பே சார். ஒரு நிமிஷம். ஏன் சார்? எந்திரிங்க. எங்க சார்? வாங்க இங்க என்ன கண்மணி சார்? பக்கத்துல உட்காருங்க. ஓ, எங்க
ம். ஸ்டாப். ஏன் சார் போட்டோ தானே எடுக்க போறேன். கண்மணி அன்பே, நல்ல சிரிச்ச பக்கமா சந்தோஷமா சாப்பிடணும். எங்க சாப்பிடுங்க பார்க்கலாம். பா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விடுங்கப்பா. இப்ப போட்டோ எடு. எர்றா. எடு எடு. அம்மா, நீ உண்டுமா? சுச்சு பாத்து பாத்து. எனக்கு அப்படி விட்டு விடுறா. நல்லா இருக்கா? சாப்பிடு சாப்பிடு. ஒண்ணும் இல்ல சார். நான் ஊட்டி முடிச்சிட்டேன் சார். என்னடா நடக்குது அவங்க வீட்டுல? தெரியலையே மாஸ்டர். வீடே பிரகாசமா இருக்குது. பெரிய விசேஷமா தான் இருக்கும் போல. அவங்க வீட்டுல விசேஷமா? அப்ப என்னன்னு நமக்கு தெரிஞ்சாகணுமே. ஆனா இன்விடேஷன் இல்லாம எப்படி போகுது மாஸ்டர்? அட நீ ஒண்ணு, இந்த காலனியே என் கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த காலனிக்கே செக்ரட்டரி நான் தானே. என்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் நியாயமா ஃபங்க்ஷனே வைக்கணும். அவன் எப்படி என்னைய கூப்பிடாம இருக்கலாம்? அவனுக்கு தான் மரியாதை தெரியல. இதை நான் அப்படியே விட்டுருவானா? வாங்க போய் என்னன்னு பாப்போம். கமான்.